ரெக்கார்டட் போகிறதா இல்லை லைவ் போகிறதா எது ஆக்சுவலி பெஸ்ட்டு, ஒரு இதுலேயும் ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் ஆப் பண்ணணும், அது எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, ஸோ இன் திஸ் வீடியோ வில் பி டிஸ்கஸிங் மை ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் ஆன் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர். எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, இது மாதிரி ரெக்கார்டட் கிளாஸ் எடுத்தால் என்னால் முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை சில ஃபேக்கல்ட்டியோட ரெக்கார்டட் கிளாஸ் எடுத்து நான் எல்லாத்தையும் கடை முடிச்சிட்டேன், அதனால என்னால் வேகமாக பார்த்து முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு இருப்பாரு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, லைவ்ல போகும்போது அந்த ஆரா அண்ட் வைப்ஸ் வச்சே என்னால் நல்லாவே படிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது உங்களுக்கு ஒர்க் ஆகும், எது எல்லாருக்குமே ஒர்க் ஆகும், எல்லா சுச்சுவேஷனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதை பற்றி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரெக்கார்டட் கிளாஸோட பெரிய அட்வான்டேஜ் இது ஒன்று தான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எனிவேர் எனி டைம் அண்ட் இன் எனி ஆர்டர். நம்ம கிளாஸஸை எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். ஓகே, லைக் யூ கேன் பி இன் அ டிஃப்ரெண்ட் சிட்டி அண்ட் ஸ்டில் வாட்ச் அ ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் ஃப்ரம் ஹூஸ் ஃப்ரம் அனதர் சிட்டி. ஸோ சென்னையில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியே நீங்கள் நாமக்கல்லேருந்தே பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ அண்ட் இன் எனி டைம், அந்த ஃபேக்கல்ட்டி வர டைம்னு இல்லை. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 6 to 9 பார்க்கலாம். இல்லை இஃப் யூ ஆர் ஃபுல் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 to 5 பார்க்கலாம், 10 to 1 பார்க்கலாம் ஆன் யார் ஓன் டைம். அண்ட் ஆல்சோ ஸ்பீடும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5x, சில பேர் 2 பார்ப்பாங்க, சில பேர் 1.25 பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ சாப்டர் ஆர்டர்ஸ் அதெல்லாமும் ரீமிக்ஸ் பண்ணலாம். த பெஸ்ட் திங் இஸ் யூ ஆர் ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல். நீங்கள் தான் யூ வில் டிக்டேட் யார் ஓன் ஷெட்யூல், யார் ஓன் நீங்கள் எப்போ படிக்கணுங்கிறத டிசைட் பண்ணுவீங்க. அண்ட் புரியல அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கலாம். The best thing about recorded classes is access. நார்த் இந்தியாவில் எங்கேயோ ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் ரெக்கார்டட் கிளாஸஸ். அண்ட் அது மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கலாம், ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அண்ட் இதே ப்ரோ தான் சில பேர் காண வரும். Okay, I've talked to multiple faculties who like sell or provide recorded classes. Okay, அவங்ககிட்ட நான் இந்த நம்பர் கேட்பேன். நான் கியூரியாசிட்டியில் கேட்டது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிப்பாங்க? 10 பேர் வாங்குறாங்க, இல்லை ஒரு 100 பேர் வாங்குறாங்கன்னா, வாட் இஸ் யுவர் கம்ப்ளீஷன் ரேட், வாட் இஸ் த ஆவரேஜ் கம்ப்ளீஷன் ரேட்? பேஸ்ட் ஆன் வாட் ஐவ் ஆஸ்ட் அக்ராஸ் வந்து லெஸ் தென் 5% கம்ப்ளீஷன் ரேட். 100 பேர் வாங்குறாங்க அப்படின்னா 5 பேர் தான் ஃபுல்லாகவே பார்த்துருப்பாங்க. ஓகே, why is that so? Recorded classes, you are on your own. அந்த டோன் மாத்தினாலே வருது, யார் ஆன் யுவர் ஓன் அப்படின்னா அது ஒரு லிபரலா இருக்கு. ஆனா யார் ஆன் யுவர் ஓனுங்கிறப்ப தான் அந்த பயமே வருது. என்னன்னா, தெர் இஸ் நோ ஒன் டு ஆஸ்க், நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கிற கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டவுட் கிளியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ப்ராபபிளி ஆஃப்டர் இது ஒரு வாட்ஸ்அப்ல கேட்கலாம், வாய்ஸ் நோட் போட்டு அந்த மாதிரி டவுட் கேட்கலாம். பட் இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். இந்த லைவ்லயோ இல்லை ரெகுலர்ல இருக்கிற அந்த ஸ்பான்டேனியஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்தாப்ல இல்லை. தட் இஸ் தி என்டையர் பாத். அண்ட் தி ப்ரோ இஸ் அப்படியே டர்னிங் இன் டு கான். தேர் இஸ் நோ கிளியர் பாத் ஆர் ஷெட்யூல். நீங்க தான் ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல். நீங்க தான் வந்து டிசைடும் பண்ண போறீங்க என்ன ஆர்டர்ல படிக்கணும் அப்படிங்கிறதுனால கிளியர் பாத், இப்படிதான் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறப்பல பர்சன் உங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி இருந்து கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை. சம்டைம்ஸ் யூ வில் நாட் ஈவன் பி ஸ்டடிங் அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ அதனால நம்ம லைவ் கிளாஸ் போகணுமா? அவசியம் இல்லை. பட் வீல் சி த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ். ஆன் ட்ராக் இருக்கலாம், யூ நோ யார் ஷெட்யூல், கரெக்ட்? ஸோ அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூலில் we can be in track. And the biggest advantage of any face-to-face class is that and the students oda படிக்கிறது, you will be studying with people who definitely want to be successful in the upcoming exams. மாதிரி எல்லாருமே படிக்கிறவங்களா இருப்பாங்க. And that energy will vibe you into also becoming serious. The biggest advantage in my opinion with live classes is the energy that transcribes with the group. And of course doubts are solved fast, either by your peers or by the faculty himself after the class. But live class ஓட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் இஸ் நாட் ஃப்ளெக்சிபிள். காலையில் 6:30 கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம், உங்களுக்கு ஒரு 45 minutes ட்ராவல்னா கூட நீங்கள் ஒரு 5:30 கிளம்புறாப்புல இருக்கும். 5:30 கிளம்பணும்னா 4:40 எழுந்திருக்கணும். ஓகே, ஆர் அட்லீஸ்ட் 5 எழுந்திருக்கணும். 6:30 கிளாஸுக்கு 5 மணிக்கே எழுந்திருக்கணும். இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங் ஆன் ஃபர்ஸ்ட் இது, அண்ட் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃப்ளெக்சிபிள். இமேஜின் இஃப் யூ ஹேவ் அ காலேஜுங்கிறப்பல
1 மணிக்கு தான் கிளாஸ் முடியுது அங்க காலேஜ்ல, இங்க 2 மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறப்ப யூ ஹேவ் டு ரன் த்ரூ எவ்ரி சிங்கிள் இது. ஸோ லைவ் கிளாஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபிளெக்சிபிள் இன் தட் ஹேண்ட். அண்ட் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், என்னதான் எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் நான் போயிருக்கிற கிளாஸஸ், நான் பார்த்துருக்கிற கிளாஸஸ், இப்பயும் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு 500 people இருக்கிற கிளாஸ் ரூமா இருக்கும். The concept of personal attention that you got in school will be completely missing here. நம்ம லைவ் கிளாஸ்க்கும் ரெக்கார்டட் கிளாஸும் ஸ்கூல் ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் வேர் யூ லேர்ன்ட் அ லாட், அட்லீஸ்ட் டில் நோ, கரெக்ட்? ஸோ அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் வில் பி கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங். 300-400 பேர் மினிமம் இருப்பாங்க கிளாஸ்ல, எனி லைவ் கிளாஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா. அண்ட் 300-400 பேர் முன்னாடி கொஞ்சம் சில்லி டவுட்ஸ், பேசிக் டவுட்ஸ் கேட்கறது, இட் வில் பிகம் லிட்டில் பிட் எம்பாரசிங். அண்ட் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம், நான் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எப்போ நான் படிக்கிறது? சி, ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு கிளாஸ் பார்த்துட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்படியே கிளாஸ் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுமா? அதாவது கிளாஸ் பார்த்தாலே சக்ஸஸ்ஃபுல், எக்ஸாம் சக்ஸஸ் ஆயிடுமா? அப்படி கிடையாது. கிளாஸ் பார்க்கணும், ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 3 பர்ஃபார்ம் பண்ணணும் எக்ஸாமில். ஓகே, எக்ஸாம் ஒழுங்காக எழுதணும். ஓகே, அதோட கான்சிக்வன்ஸ் தான் எக்ஸாமில் சக்ஸஸ். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஸ்டெப் 1 பட் ஃபர்கெட்டிங் அபவுட் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2 தான் ஸ்டெப் 3க்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர யூ கேனாட் டைரக்ட்லி கோ ஃப்ரம் ஸ்டெப் 1 டு ஸ்டெப் 4. 1, 2, 3 and 4 இந்த 4 இதுவுமே தேவை. தீஸ் ஆர் 4 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் சக்ஸஸ். ஸோ இப்போ வெறும் கிளாஸ் மட்டும் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, காலையில் 6 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, 7 மணிக்கு சாயங்காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட் கிளாஸஸ் ஹேப்பன் லைக் தட். எங்கே படிப்பீங்க? ஒரு ரெஸ்ட் ஜோனே இருக்காது. வென் டு ஐ ஸ்டடி? நான் எப்போ உட்காந்து படிக்க முடியும்? இதே தான் ரெக்கார்டட் கிளாஸும். ஒரு 200 மணி நேரம் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 200 மணி நேரம் 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ படித்து முடிக்கிறது? எப்போ நீங்கள் கிளாஸை முடிக்கிறது? அதுக்கப்புறம் படித்து முடிக்கிறது. வெறும் ஸ்டெப் 1 மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. கிளாஸ் பார்க்கறதுனால கான்செப்சுவல் கிளாரிட்டி வருமே தவிர ப்ராக்டிஸ் நீங்கள் தான் பண்ணணும், ரைட்டா? இந்த லைவ் கிளாஸஸும் சரி, லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பார்க்குற பாப்புலர் இது எல்லாமே 300 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் இருக்கும். அதே மாதிரி ரெக்கார்டர்லையுமே சரி 200 hours இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு ஹவு டு யூ திங்க் யூ வில் ப்ரிப்பேர்? த மெயின் ப்ராப்ளம் ஐ திங்க், இந்த சம்மரைஸ் பண்ணி இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரெக்கார்டடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். இந்த கிளாஸ் வாங்கி வச்சுட்டு பார்க்காம உட்கார்ற கும்பல் அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அத்தனை பேர் டொனேஷன் மாதிரி கிளாஸ் வாங்கிடுவாங்க, ஆனால் கிளாஸே பார்க்க மாட்டாங்க. அண்ட் த செகண்ட் ப்ராப்ளம் தட் ஐ சி இஸ் லைவ் கிளாஸஸோட ஷெட்யூல் இஸ் வெரி டிஸ்டர்பிங். அதாவது உங்களால் அந்த ஷெட்யூலில் கிளாஸ் மட்டும்தான் போயிட்டு வர முடியும். கிளாஸ் போயிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கும். அதை தாண்டி எப்படி படிக்கிறது? தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரெக்கார்டர்லையும் இந்த பிரச்சனை இருக்கு, லைவ் ஃபேஸ் டு ஃபேஸ் போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு. எப்போ நான் படிக்கிறது? நீங்க பாட்டு நடத்திட்டே இருப்பாங்க, எல்லாரும் நடத்திட்டு இருப்பாங்க, நான் எப்போ படிக்கிறது? ப்ராக்டிஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இதை நான் மட்டும் சொல்லலை, எவ்ரி அதர் ரேங்கர், நம்ம பாட்காஸ்ட்ல இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, கூகுள் எனி பாட்காஸ்ட், ஓகே, எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், நீங்க கிளாஸ் போறது பத்தாது, அதையும் தாண்டி படிக்கணும். உங்க ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ வென் டு யூ ஆக்சுவலி ஸ்டடி? தெர் இஸ் லிட்டரலி நோ ஸ்டடி டைம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் we have been solving for the last 2 years. ஸோ ஃபோக்கஸில் we are able to solve that. when do you study? எங்கள் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சுக்கே உட்காரலாம். ஓகே, our model is completely online. உங்களோட ஷெட்யூல் பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு அலாட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் your situation we give you a schedule. இந்த when do you studyங்கிற சொல்யூஷன் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம், இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். யூ ஸ்டடி இன் த கிளாஸ் இட் செல்ஃப். எப்படி நான் ஸ்டடி பண்ண முடியும் இந்த கிளாஸ் இட் செல்ஃப்? எப்படி போகும்னு சொல்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் டியூட்டர் மாடல். டியூட்டர் செஷனுங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, ஒரு சாப்டர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் சாப்டர் எடுத்துப்போம், சாப்டர் 6. ஓகே, அது ஒரு பேஜ் இருக்கு, சும்மா பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் டியூட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு 7 to 10 minutes டைமர் மாதிரி போடுவாங்க. எதுக்கு அந்த டைமர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமர்ல நீங்க படிச்சு முடிக்கணும் அந்த கான்செப்டை. ஓகே, அந்த கான்செப்டை அந்த 10 நிமிஷமோ இல்லை 7 நிமிஷத்துல 10 நிமிஷம் ஆவரேஜ் டைமுக்குள்ள நீங்க படிச்சு முடிக்கணும். படிச்சு முடிச்சவுடன் ஒரு ஸ்டூடெண்ட்டும் டியூட்டர் கிட்ட ரிசைட் பண்ணுவாங்க. டியூட்டர் வந்து ஒரு ஸ்டூடெண்டா கூப்பிட்டு
கேள்வி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பர்பஸ் ஆஃப் ஆர்ட் டாக்குமெண்டேஷன்ல எத்தனை பாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லு. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கும் இதான் கேள்வி. கான்செப்டுவலா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா, யூ ஆர் ஏபிள் டு ரிசைட் தி என்டையர் கான்செப்டா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. எப்படி சார் இத்தனை பேருக்கும் பண்ண முடியும்? அங்கதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஒரு டியூட்டருக்கு வெறும் 10 ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணி நீங்க கிளாஸ்லயே ஃபுல் சிலபஸ் படிச்சு முடிக்கிறது தான் எங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன். ஸோ நீங்க கிளாஸ் தனியா பார்க்க வேண்டாம் அண்ட் படிக்கிறது தனியா பண்ண வேண்டாம். ரெண்டுத்தையும் ஒன்னா உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஃபுல்லி எக்யூப்ட். ஓகே, இதே மாதிரி சம்ஸுக்கும் பண்ணுவோம். இந்த இடத்துல தியரி எப்படி இருந்துச்சோ அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க இந்த இடத்துல படிக்கிறதுக்கு அதாவது படிக்கிறது அதே மாதிரி சம் சால்வ் பண்ணுவீங்க. தென் டியூட்டர்கிட்ட நீங்க அந்த பிடிஎஃப் மாதிரியோ இல்லை இமேஜ் மாதிரியோ நீங்க சால்வ் பண்ணதை அனுப்புவீங்க. அதுல இருந்து கேள்வியும் கேட்பாங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன டவுட் இருந்தாலும் அந்த கான்செப்ட்ல அங்கேயே அப்பவே சால்வ் பண்ணிட்டு அடுத்த கான்செப்டை கான்ஃபிடென்ட்டா நீங்க போவீங்க. இதே மாதிரி 100% ஆஃப் தி சிலபஸ் ஆன் டைம் நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஃபார் தி பாஸ்ட் 2 years. இதை தவிர எப்படி இது நம்ம அந்த ரெக்கார்டிங் அதோட இதை ஓவர் கம் பண்றோம் அப்படின்னா உங்களோட ஷெட்யூல். ஓகே, இங்க டியூட்டர் செஷன்ங்கிறது 10 பேர் தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி வந்துடும். ஸோ அந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. 10 மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டியூட்டர் எல்லாரையும் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க கிளாஸ்லயே உட்காந்து படிப்பீங்க. ப்ரொகாஸ்டினேஷனுக்கு இடமே இல்லை. இந்த டியூட்டர் செஷன் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ரெக்கார்டட் ஃபேக்கல்டி செஷன் கொடுப்போம். இது கான்செப்சுவல் கிளாரிட்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். திஸ் இஸ் நாட் ஃபார் 200 hours. 200 hours கொடுத்து உங்களை இது பண்றதுக்கு இல்லை. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் 50 to 75 hours and it is only focused on conceptual clarity. ஃபுல் புக் நம்ம டியூட்டர் செஷன்ல கவர் பண்ணுவோம். பேஜ் டு பேஜ் நீங்க டியூட்டர் செஷன்ல படிப்பீங்க. இதை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்கல்டி செஷன் அட்டன் பண்ணுவீங்க. சரி சார், என்ன டைமிங் ஓடிட்டு இருக்கோம் நம்ம பேட்ச்? அங்கதான் ட்விஸ்ட். ஓகே, உங்களோட டைமிங் பேஸ் பண்ணி உங்களோட சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பேஸ் பண்ணி, இல்லை இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் காலேஜ் மாதிரி அப்படின்னா உங்களோட ஷிஃப்ட்டுக்கு பேஸ் பண்ணி, இல்லை நீங்க ஃபுல் டைம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது பேஸ் பண்ணி நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். we have 4 slots in a day and our classes are asynchronous. நீங்க எப்போ ஜாயின் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவோம் கிளாஸஸ். ஓகே, we are completely personalized for you to become exam ready. கிளாஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம அதையும் தாண்டி டெய்லி எம்சிக்யூ மேரத்தான் போயிட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் ரன் பண்ணுவோம். அண்ட் வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு கரெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். நீங்க ஒரு வீடியோ ரிவ்யூ வரும். ஓகே, ஒரு வீடியோ ரிவ்யூ கொடுப்போம். அந்த வீடியோல நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க, எப்படி அந்த தப்பை கரெக்ட் பண்ணி நீங்க இந்த அட்டெம்ப்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற அட்வைஸோட வரும். தென் நம்ம லாஸ்ட் 45 days பிஃபோர் எக்ஸாம் ஒரு ரிவிஷன் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி டார்கெட்ஸ் வச்சு, லீடர் போர்டு வச்சு அண்ட் அதோட சேர்த்து ஒரு மைல்ஸ்டோன் டெஸ்ட் மாதிரி வச்சு உங்களை ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஆக்கிறது தான் எங்களோட பொறுப்பு. ஓகே, இஃப் யூ ஃபாலோ ஆர் ஃப்ளோ அண்ட் be on time and put your efforts from your side, you will be exam ready and you will be successful. This is our answer to this recorded versus face-to-face problem. Okay, focus is here for you to become exam ready and make it your last attempt. இந்த 3 ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்றோம். and more importantly our classes are completely online. language வந்து இங்கிலீஷ் மேஜர், அந்த சப்ஜெக்ட் மெட்டீரியல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கும், டவுட்ஸ் சால்வ் பண்றதுக்கு எல்லாமே. அண்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன், 6 to 9, 10 to 1, 2 to 5, 7 to 10. இந்த 4 ஸ்லாட்ல நீங்க ஃபுல் டைமா இருந்தால் 2 or 3 ஸ்லாட்ஸ் பர் டே அலாட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒர்க் போயிட்டு வரீங்க அப்படின்னா 1 ஸ்லாட் பர் டே அண்ட் வீக்கெண்ட்ல 3 ஸ்லாட்ஸ் பண்ணுவோம். அண்ட் காலேஜ் போறீங்க அப்படின்னா 1 or 2 ஸ்லாட்ஸ் அலாட் பண்ணுவோம் அண்ட் வீக்கெண்ட்ல நீங்க பாக்கியம் முடிக்கலாம். இதே மாதிரி நீங்க எங்களோட ஒரு குரூப் எடுத்து பாருங்க. Take one group as your goal and clear that one group. One goal, one group and make it your last attempt. We are here at Focus to help you become exam ready. This is our complete flow. If you have any doubts, you can always DM us. If you need any help making a decision regarding your preparation, we are here to completely help you. Okay, we are completely online, but if you want, you can write test in either Coimbatore or Chennai. We can plan that based on your personal request. Okay. ஸோ எஸ், நீங்கள் ரெக்கார்டு எடுக்கிறீங்களோ ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்கிறீங்களோ அதோட பிரச்சனைகளும் இருக்குது, நல்லதும் இருக்குது. எங்களோட இதுலேயும் எங்களோட பெனிஃபிட்ஸ், நாங்கள் அதோட இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் டூ யோர் சாய்ஸ். We want to wish you a very all the best for the Jan 26 exams. If you join Focus, we'll give everything from our side to make it your last attempt. Thank you so much.